தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் நேரடியாக கருவறைக்குள் சென்று ஜோதிர்லிங்கத்தை தொட்டு வணங்கலாம். இவ்வாறு 7 முறை ஜோதிர்லிங்கத்தை தொட்டு வழிபடுபவருக்கு ஜென்ம சாப விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு அமைந்திருக்கும் அந்த ஜோதிர்லிங்க திருத்தலத்தின் சிறப்புகள், ஸ்தல வரலாறு, அவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஜோதிர்லிங்கங்கள் இயற்கையாக தானாக தோன்றுபவை. இவை மனிதனால் உருவாக்கப்படாத அதிசயங்கள். ஜோதிர்லிங்கங்கள் உயிரினங்களில் ஒளிந்திருக்கும் இறை நிலையை பிரகடனப்படுத்துபவை. பூஜிப்பவர்களுக்கு ஆத்ம போதனை அளிப்பவை. வேதாந்த பிரம்ம ஞான தத்துவத்தை சூட்சுமமாக உணர்த்துபவை. விஞ்ஞான மெய்ஞான ரகசியங்களுக்கு நேரடி விளக்கம் அளிக்கும் எளிய பக்தி சாதனங்கள். யுகங்களுக்கு முன்னரே தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமனால் ராமலிங்கேஸ்வரர் என்ற ஜோதிர்லிங்கம் உருவானது. அதேபோல திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருக்கு அருகில் அமைந்திருக்கும் சென்னப்பமலை திருத்தலத்தில் 2022ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி அன்று பிரம்மகுரு ஸ்ரீ கோடி தாத்தா சுவாமிகள் அருளால் ஸ்ரீ பொன்முடி சூரிய நந்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் ஜோதிர்லிங்கம் பூமியிலிருந்து தானாக வெளியே வந்தது. பல யுகங்களாக தொடர்ந்து வரும் உத்பவ வரிசையில் இந்த லிங்கம் 13வது ஜோதிர்லிங்கமாகும். இது தமிழகத்தின் 2வது ஜோதிர்லிங்கம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. தோற்றத்தில் நமக்கு பழக்கப்பட்ட லிங்கத்தை போல உருவ ஒற்றுமை கொண்டிருந்தாலும் ஜோதிர்லிங்கங்கள் என்பவை வெவ்வேறு வடிவங்களில் தோற்றம் கொள்பவை. ஏற்கனவே உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசித்தால் இந்த உண்மை உங்களுக்கே புரியும். ஜோதி வடிவில் காட்சி தர பரமனே ஜோதிர்லிங்கங்களில் நிரந்தரமாக குடியிருப்பதாக சாஸ்திரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு இந்தியாவில் ஏற்கனவே 12 திருத்தலங்களில் ஜோதிர்லிங்கங்கள் தோன்றியிருக்கிறது. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் வாசுகி சர்ப்பத்தை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் கொண்டு கடைந்தார்கள். அப்பொழுது வெளிவந்த அமிர்தத்தை அசுரர்கள் பறித்து சென்றார்கள். அப்படி அவர்கள் அவசரமாக பறித்து செல்லும் பொழுது அதிலிருந்த சில துளிகள் பூமியில் விழுந்திருக்கிறது. அந்த துகள்கள் தான் பின்னர் ஜோதிர்லிங்கங்களாக வெவ்வேறு காலகட்டங்களில் தோன்றியிருக்கிறது என்று கூறுகிறது புராணங்கள். அந்தந்த ஸ்தல புராணங்கள் ஜோதிர்லிங்கங்களின் பெருமைகளை பறைசாற்றினாலும் அவற்றில் பல ரகசியங்களும் மறைந்துள்ளன. ஆனாலும் தலைமுறையாக சொல்லப்பட்ட தகவல்களை சுமந்து ஜோதிர்லிங்கங்கள் இப்பொழுதும் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இத்தகைய அதிசய ஜோதிர்லிங்கம்தான் இந்த பூ உலகின் 13வது ஜோதிர்லிங்கம். அதாவது சென்னப்பமலையில் 2002ஆம் ஆண்டு உருவான அந்த லிங்கம் இயற்கையாக பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில் தானாக தன்னிச்சையாக ஏற்கனவே நிர்மாணம் செய்யப்பட்ட இடத்தில் உலகமே வழிபடும் மகா சிவராத்திரி அன்று குறிப்பிட்ட புண்ணிய திதியில் சர்வ வேத நியமங்களோடு யாகங்களும் ஹோமங்களும் மந்திரங்களும் முழங்க சூட்சும ரூபத்தில் 30 முக்கோடி தேவர்கள் வணங்க பரம்பொருளே சித்தனாகி சித்தனே சிவமாகி அருவமே உருவமாகி குருவாகி விண்ணும் மண்ணும் ஜோதியாக இணைந்து நீரோட்டம் கொண்ட கல் உயிர் பெற்று பூமியிலிருந்து மேலெழுந்து ஜோதிர்லிங்கமாக வெளிவந்தது. இதைத்தான் லிங்கோத்பவம் என்று சொல்கிறோம். ஸ்ரீ பொன்முடி சூரிய நந்தீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்ட இந்த ஜோதிர்லிங்கம் ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியான ஆத்மலிங்கம். முடிவே இல்லாத ஆனந்தத்தையும் எல்லையையும் அமைதியையும் பிறவி பயனையும் பிரம்ம ஞானத்தையும் அள்ளித்தரும் கோடி லிங்கம். ஜென்ம சாபல்யம் தரும் அமிர்த லிங்கம். இந்த தெய்வீக அனுபவத்தை அனைவருமே இங்கு வந்தால் உணரலாம். பரமேஸ்வரனின் உடலில் அங்கம் வகிக்கும் அகிலாண்டேஸ்வரி முன்னொரு காலத்தில் தென் கைலாயம் என்று போற்றப்படும் இந்த பனங்காட்டு பிரதேசமாக விளங்கிய சென்னப்பமலை திருத்தலத்திற்கு வந்து தவம் இருந்தாள். சூரியன், சந்திரன், தேவேந்திரன், குபேரன் போன்ற தேவர்களுக்கும் இந்த பூ உலகில் உள்ள 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் சாப விமோசனம் அளிக்கும் வகையில் சென்னப்பமலை திருத்தலத்தில் அருள்பாலிக்க பரமேஸ்வரனிடம் வேண்டினாள் அன்னை. அம்பிகையின் வேண்டுகோளை ஏற்று இதே தலத்தில் பின்னொரு காலத்தில் பிரம்மகுரு ஒருவரால் மகா சிவராத்திரி அன்று தானே ஜோதிர்லிங்கமாக இங்கே உத்பவமாகி தன்னை வழிபடும் அனைத்து உயிரினங்களும் ஜென்ம சாப விமோசனம் பெறலாம்
என்று பரமன் வரமருளினார். அதன்படியே கடந்த 2002ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி அன்று இத்தலத்தில் ஜோதிர்லிங்கமாக தோன்றி அனைத்து உயிரினங்களுக்கும் சாப விமோசனம் அளிக்கும் தலமாக இந்த தலம் மாறியிருக்கிறது. அனைத்து உயிரினங்களோடு தேவர்களையும் தேவகணங்களையும் இங்கே பாகுபாடின்றி இணைத்து சாப விமோசனம் அளிப்பது என்பது இந்த தலத்திற்கு மேலும் ஒரு தனி சிறப்பு. ஒவ்வொரு ஜோதிர்லிங்க திருவாலயமும் அதன் தலத்திற்கு ஏற்ற வகையில் சிறப்பு வழிபாட்டு முறைகள் நியதிகள் எல்லாம் கொண்டவை. அந்த வகையில் சென்னப்பமலை ஜோதிர்லிங்க வழிபாட்டு முறைகள் எங்குமே இல்லாத தனி சிறப்பு வாய்ந்தவை. இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் கற்றவன் கல்லாதவன் ஆண் பெண் குழந்தைகள் வயோதிகர்கள் ஜாதி மதம் போன்ற எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அனைத்து உயிரினங்களும் ஆனந்தம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று நாளும் பொழுதும் வளம் பெற இறைவன் வரம் தரும் திருத்தலம் இது. மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் கருவறைக்குள் நேரடியாக சென்று ஜோதிர்லிங்கத்தை தொட்டு வணங்கலாம். 7 முறை தொட்டு வழிபடுவோருக்கு ஜென்ம சாப விமோசனம் கிடைக்கும் என்பது 100% உண்மை. ஸ்ரீ பொன்முடி சூரிய நந்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகையை தொழுபவர்களுக்கு கல்வி தொழில் மாங்கல்ய பாக்கியம் சந்தான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். முயல்வோருக்கு முக்தியும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருக்கு அருகே பாட்டூர் என்னும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ பொன்முடி சூரிய நந்தீஸ்வரர் திருக்கோவில். இந்தியாவின் 13வது ஜோதிர்லிங்க தலமாக போற்றப்படும் இந்த மலைக்கோவில் இயற்கை சூழலில் அமைந்த ஒரு அமைதியான வழிபாட்டு தலமாகும். பேருந்து மூலமாக சென்னப்பமலை சிவாலயத்திற்கு வர விரும்பும் பக்தர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அல்லது திருப்பத்தூர் வந்துவிட்டால் அங்கிருந்து இயக்கப்படும் நகர பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் மூலமாகவோ அல்லது ஷேர் ஆட்டோ மூலமாகவோ பாட்டூர் என்னும் இந்த கிராமத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.